அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டி சோலார் கிருஷ்ணகிரி. இன்றைக்கி ஒரு இன்ஸ்டாலேஷன் தான் பார்க்குறோம். இது வந்து ரீஒர்க் இன்ஸ்டாலேஷன் ரோட்டோசால் பம்பு. கஸ்டமர் நம்மகிட்ட கேட்டிருந்தார், ஒரு இடத்துல 20 பேனல் இருக்குங்க, அதை நம்ம ஆல்ரெடி அவங்ககிட்ட மோட்ரு இருக்கோம், ஆனால் மோட்ரு ஓடுறதில்ல, இது எடுத்து நம்ம சரி பண்ணி போட முடியுமான்னு கேட்டிருந்தார். எடுத்துக்கலாங்க, எடுத்து சரி பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அங்கே நம்ம செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து வைண்டிங் ஃபால்ட்டு, அது இல்லாமல் அவங்க எத்தனை வோல்டேஜ் வைண்டிங் அடிச்சிருந்தாங்க அப்படின்லாம் நமக்கு தெரியாது. அது இல்லாமல் இங்கே வர யூஓசி பேஸ் பண்ணி தான் நம்ம வைண்டிங் செஞ்சு நம்ம போடுவோம். ஒரு மோட்டருக்கும் எத்தனை ஹெச்பி இருந்தாலும் சரி. இங்கே யூஸ் பண்ணியிருந்த மோட்ரு பார்த்திங்கன்னா 7.5 ஹெச்பி. இங்கேருந்து பேனல் பார்த்திங்கன்னா 340 வாட்ஸில் வந்து 20 பேனலு. இது நம்ம ஒரே ஸ்ட்ரிங்காக பண்ண முடியாது, டபுள் ஸ்ட்ரிங்காக தான் பண்ணணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம டபுள் ஸ்ட்ரிங்காக பண்ணும்போது விஓசி கம்மியாக வரும், 420 வரும். அதே டபுள் ஸ்ட்ரிங்காக பண்ணும்போது 240 போயிடும். இங்கே இருக்கிற டிரைவுக்கு நம்ம 840 கொடுக்க முடியாது, 420 தான் கொடுக்க முடியும். இது ரன்னிங்கில் வந்து 320க்கு வந்துடும், 330 வந்துடும். பார்த்திங்கன்னா 10 பேனல் தனித்தனியாக நம்ம போட்டு ஒரு கொண்டு வந்து பேரலல் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போது போர் இறக்கு தனியாக வண்டி வந்துருந்துச்சு, அவங்க இறக்கிட்டாங்க. அப்படி இறக்கிட்டுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்டருக்கான வைண்டிங் டீட்டெயில்ஸ் வந்து டிசி வோல்டேஜ் எவ்வளோ மேக்ஸிமம் விஓசி வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி போட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிட்டத்தட்ட 2 இன்ச் ஓசுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 3 அடி தொலைவு டிஸ்டன்ஸ் போகுது. இது 400 அடிக்கு தான் இறக்கியிருக்காங்க. அவங்க வச்சுருந்தது ஓசு எல்லாமே அவ்வளோதான், அதனால் 400 அடிக்கு தான் இறக்கியிருக்காங்க. டிசி மோட்டர் அப்படின்றது நம்ம இறக்க வந்த வண்டிக்கார இருந்தார். இல்லைங்க, டிசி மோட்டர் வந்து பவர் லாஸ் வரும், லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது எந்த ஒரு மோட்டரும் இன்றைக்கி டிசி கிடையாது. அப்படி டிசி மோட்டராக இருந்தால் ஸ்கொயர் வேவில் தான் ரன் ஆகும், அந்த மோட்டர் சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு தெளிவு வந்தது. எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயம் யோசிங்க, டிசி மோட்டர்னால் டைரெக்டாக மோட்டர் போகும், பவர் லாஸ் வரும், ஸ்கொயர் வேவ் ரன் ஆகும், அப்போ ப்ராப்ளம் வரும். இது வந்து ஏசி மோட்டர் தான். எல்லாமே சைன் வேவே மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு சைன் வேவை கிரியேட் பண்ணுவாங்க. இங்கே யூஸ் பண்ணியிருக்க அந்த டிரைவில் பார்த்திங்கன்னா அது தெரியும் மேக்ஸிமம் எவ்வளோ விஓசி வருது, எவ்வளோ வோல்டேஜ் போகுது, எவ்வளோ ஆம்பியர் போகுதுன்னு. இது நம்ம டிசைன் பண்ண மோட்ரு பார்த்திங்கன்னா வோல்டேஜ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம கால்குலேஷன் படி 290 300 வோல்டேஜ் பக்கம் நமக்கு பேனல்லேருந்து கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம 330க்கு நான் டிசைன் பண்ணோம். 330 டிசைன் பண்ணி மேக்ஸிமம் ஆம்பியர் எவ்வளோ போகும்னு பார்த்திங்கன்னா 19 ஆம்பியர் வரையும் போகும். நம்ம டெஸ்டிங் பார்த்ததில் நார்மல் டிரைவ் நம்ம ஏஎன்விடி டிரைவ் போட்டு செக் பண்ணி தான் போடுவோம். எப்போவுமே ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க, எத்தனை ஹெச்பி மோட்டருக்கு எத்தனை பேனல் போடுறது விஷயம் கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு பேனலில் அடிக்கிட்டு போகிறது காஸ்ட் வேஸ்ட்டு. நம்ம போடுற 5 ஹெச்பிக்கு எத்தனை வாட்ஸ் பேனல் இருந்தால் போதுமானது அப்படின்றத நம்ம டிசைன் பண்ணி போட்டால் மட்டும்தான் தெளிவாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ 10 பேனல் போடுறாங்க சில இன்ஸ்டாலர்ஸு. அந்த 10 பேனல் போடும்போது விஓசி பார்த்திங்கன்னா 500 வரும், ரன்னிங்கில் வந்து 380க்கு வந்துடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக 415 வோல்டேஜ் விஓசி ஏசி மோட்டருக்கான கரண்ட் நீங்கள் எடுக்க முடியவே முடியாது. எவ்வளோ ஆம்பியர் உங்களுக்கு பேனலில் வந்தாலையும் அவுட்புட் ஆம்பியர்ன்றது கான்ஸ்டன்ட்டு. வோல்டேஜ் வந்து எப்போயுமே நம்ம பூஸ்ட் பண்ண முடியாது. அப்படி பூஸ்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு டிரைவும் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. 12 பேனல் 14 பேனல் போட்டு அடிக்கிட்டு வேலையை முடிச்சுட்டு போகிறாங்கன்னா அப்போ வந்து எவ்வளோ வோல்டேஜ் மோட்டர் போகுதுன்னு கேளுங்க. எவ்வளோ வோல்டேஜ் மோட்டருக்கு போகுது, எவ்வளோ ஆம்பியர் போகுதுன்னு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து மோட்டர் டிசைன் மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7.5 ஹெச்பிக்கு இப்போ எல்லாமே வந்து 14 பேனல் 15 பேனல் 16 பேனல் வரையும் போடுறாங்க. ஆனால் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 340 வாட்ஸ் பேனலில் 20 பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வாட்ஸ் படி நம்ம கால்குலேஷன் பண்ணோம்னா 6800 வாட்ஸ் தான் வரும். நம்ம அதே வந்து இப்போ 590 600 வாட்ஸ் பேனல் 16 போடுறாங்க. இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 8800 வாட்ஸ் வரையும் போகும். அதுக்கு மேலே எந்த ஒரு டிரைவுக்கு நம்ம போட முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இங்கே இருக்கிற 6800 வாட்ஸ் பேனலுக்கு 7.5 ஹெச்பி மோட்டரை வந்து நம்ம டிசைன் பண்ணி போட்டதில் ஃபுல் ரேட்டிங் ஃபுல் அவுட்புட் நமக்கு கிடச்சிது. வோல்டேஜும் சரி ஆம்பியரும் சரி நமக்கு கரெக்டாக கிடச்சிது. 4² mm வயர் தான் போட்டிருந்தோம். அந்த வயருக்கு தகுந்த மாதிரி நம்ம கேஜ் யூஸ் பண்ணி அதனால் கரெக்டாக இருக்குது.